வாங்க. நீங்க இல்லை நந்தினி பவி அவங்க ஹஸ்பண்ட். தம்பியை வர சொல்லுங்க. உட்காருங்க இதில். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், வர சொல்லுங்களா வேணும். இருங்க, தம்பி வருவான். இருங்க இருங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். ஏம்மா இருங்கம்மா, உட்காருங்க ஐயா. சரிம்மா சரி. ஏக்கா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யாரோ வந்திருக்காங்க, தம்பி வாராங்கன்னு சொன்னான். வந்திருக்காங்க, போய் தம்பி வர சொல்ல. அவன் தம்பிகிட்ட போய் நீயே சொல்லு, பெரிய தம்பிகிட்ட. நான் பொண்ணுன்னா இப்போ கோவப்படும். காஃபி கொடுக்கலன்னு கோவத்தில் இருக்கு. என் மணி தான் கோவத்தில் இருக்கான். நீ போ, அப்படி சொல்லு. திட்டுக்காமாம்மா. நான் போய் அம்மாவும் பாவம் கூப்பிட்டு காபி பண்ணலாம் வந்தவங்களுக்கு கொடுக்காண்டமா. சரி போ, நானும் போகிறேன். அவளும் யாருன்னு பார்ப்போம். என்ன நீங்களா? வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நந்தினி, எப்படி இருக்க? வரேன்னு சொல்லவே இல்லை. திடீர்னு தாம்மா முடிவு. நீங்கள் வரீங்கன்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா? வருவேன்னு தெரியும், நான் இப்போ வருவேன்னு ஃபோன் அடிக்கல. அப்போ யார் வர சொன்னா? ஹஸ்பண்டும் பவியோட ஹஸ்பண்டும். என்ன சொல்லுதீங்க? மாமாவா? மாமாட்ட பேசுனீங்களா? டென்ஷன் ஆகாத நந்தினி, உன் மாமா ஒன்றும் சொல்லே அவன்கிட்ட. மாமா ஒன்றுமே சொல்லலையே என்கிட்ட. ஆமாம், ஆனால் பேச போகிறேன்னு சொல்லிச்சு உங்கள்கிட்ட இன்னைக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போலையே. உங்களை பார்க்க போகிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்குமே. சரி ஏமா உட்காருங்க. ஏன்னா உட்காருங்க, ஏன்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, மாமா வர சொல்லுதேன். சரி எங்கே அவங்கள? ரூமில் தான் இருக்கும் மாமா. பவிக்கு ஹஸ்பண்ட்? அண்ணனும் ரூமில் தான் இருப்பான். அக்கா கூட போயிருக்கல, வருவான். சரி சரி. ஏன்னா உட்காருங்கண்ணா முதல்ல. இருக்கட்டும் நந்தினி, வர சொல்லு, வந்ததுக்கப்புறம் உட்காரு. என்ன வந்த பிறகு உட்காரலான்னு ஒரு மரியாதையா? நீங்கள் உட்காரலான்னா இப்போ எனக்கு ரைடு விழுந்துடும். வரட்டுமா? சரி, பிரியாளுக்கு தெரியாதுல, வர சொல்லிட்டா? இல்லை வேண்டாம் நந்தினி, இப்போ வர சொல்லாத, அவர் ரூம்லேயே இருக்கட்டும். நான் வந்து சொல்லாண்டான். உங்கள் அண்ணா கூப்பிட்டாங்கன்னா வரட்டும். இருங்க, நான் போய் மாமா கூப்பிட்டு வரேன். மாமா மாமா உங்களை தான் கூப்பிடுதேன் மாமா. நான் மட்டும் தானே இந்த ரூமில் இருக்கேன், பிறகு என்ன சொல்ல வேண்டியதுதானே? ஏமலை இன்னும் கோவமாவா இருக்கீங்க? நான் கோவமாக இருக்கணும்னு சொல்லவே இல்லையே. சாரி, நான் இனிமேல் கிண்டல் பண்ண மாட்டேன். சரி, பிரியா லவ் பண்ணுறாங்கல்லாம், அந்த அண்ணன் எல்லோரும் வந்திருக்காங்க. வந்துட்டாங்களா? யாரெல்லாம் வந்திருக்கான்? அந்த அண்ணன், அவங்க அம்மா, அவங்க அப்பா 3 பேர் வந்திருக்காங்க. பேசிட்டு தான் வரியா? இல்லை, அக்கா போய் கதை திறந்தேன். நான் அக்காவை பார்க்க வந்தேன்னா அவள் தான் ஆள் வந்திருக்கு உங்கள்கிட்ட சொல்லி சொன்னான். அது யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தேன், அந்த அண்ணன். அந்த ஆளை சரி என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு வந்தேன். பிரியாட்ட சொன்னியா? இல்லை, பிரியா ரூமுக்கு போகல. அந்த நேரத்தை கேட்டேன், பிரியாவுக்கு தெரியுமான்னு தெரியாது, நான் இப்போ வரேன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்லாட்டானே வேண்டாம் பரவாயில்ல சொல்லிக்கலாம், உங்கள் அண்ணன் கூப்பிட்டா வரட்டும் அப்படின்ட்டாங்க. சரி உங்கள் அண்ணன் சொன்னியா என்ன? அண்ணனையும் அத்தையும் அக்கா கூப்பிட போயிருக்காங்க. சரி போகிறேன், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. ஏய்க்கு ட்ரெஸ் மாத்திரம்? ரீசன் சொன்னால் தான் செய்வியா? சரி உன் இஷ்டம் போல இரு, நான் ஏன்னு சொல்ல மாட்டேன். சரி, மாற்றிட்டு வரேன், செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்க. இதெல்லாம் சொல்லணுமா? வீட்டுக்கு ஆட்கள் வந்து இப்படி தான் நிற்பியா? அதுக்கு தான் கட்ட சொல்கிறேன். ஓ சாரி கட்டிட்டு வா, இல்லைன்னா நல்ல சுடிதாராட்டு போட்டு வா. சரி, நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அண்ணன்ட்ட பேசிட்டு வரீங்களா, நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போங்க. நான் அதுக்கப்புறம் வரேன். சரி கிளம்பு, நான் வரேன். உட்காருங்க ஐயா, உட்காருங்க. ஏம்மா உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. அப்பாவும் மச்சான் இப்போ வருவாங்க, துறவுல தான் இருக்க, வருவான். வாங்க உட்கார்ந்தானே. உட்கார சொன்னானடா, நானும் இப்போ தாண்டா வந்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உட்காருங்கம்மா உட்காருங்க. இல்லையா, இருக்கட்டும், நான் கீழே இருக்கேன், நீங்கள் இருங்க. சும்மா மேலே இருங்கம்மா. இருக்கட்டும், ஏன் வேண்டாம், நீங்கள் இருங்க, நான் இருக்கேன். ஏக்கா ஏக்கா, பாய் எடுத்துட்டு வா, உட்காருங்க. ம் சரி வாங்க ஐயா, வாங்க வாங்கம்மா. தம்பி வா. சரிங்க ஐயா. கொஞ்சம் லேட் ஆகிட்டுடா, அப்போதே வந்துட்டாங்களா? இல்லை இல்லை, நாங்கள் இப்போ தான் வந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. குடிக்க ஏதாச்சும் கொடுத்தீங்களா இல்லையாடா? மாமா அக்கா ரெடி பண்ணிட்டு இருக்கா, கொண்டு வருவா. சரிடா. தங்கச்சிங்க அம்மாவும் அக்கா கூட தான் இருக்காங்க. நந்தினி எங்க? நந்தினியை சுதாவையும் பார்க்க சொல்ல வேண்டியதானே? அவளை இங்கே வர சொன்னோன்னே காலையிலே ஒரு பிரச்சனையை கூட்டிட்டான் மாமா, அதனால் ரூமில் இருக்கா. சரி அதை பிறகு பார்த்துக்கிடும். சரி உட்காராண்டா. சரியா அத்தையே வர சொல்லையா? அவள் வருவான் இல்லை. மச்சான் உட்காருங்களா, ஏக்கு நின்றுட்டே இருக்கியா? உட்காருங்க, சேர் எடுத்து போட்டு உட்காருங்கடா. போடா போய் உட்காரு மச்சான். போ தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஒன்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு போனாலாம். அது நான் ஒன்று மாற்றினா வந்து அதை நல்லா லம்பிங்க, அப்புறம் ஒய்யாமல் மாற்ற சொல்லுங்க. நீங்கள் வந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், நான் அதையே மாற்றிட்டு வந்துடுவேன். நீங்கள் ஏன் அப்படி ரெட் கலரில் போட்டிருக்கீங்க? ஏன் இப்போ இதுக்கு என்னாச்சு? வேறு மாற்றுங்க, ரெட் கலரில் போட்டிருக்கீங்க. சரி நான் மாத்துறேன், நீ மாற்று. நீங்கள் வர நேரம்னு பார்த்தேன். அங்கே நான் என்ன செய்ய போகிறேன்? வந்தவங்களும் வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வந்துருக்கு. வேறு என்ன வேலை அங்கே? தனியாகவா இருக்காங்க? அண்ணன் இருக்கானா? உங்கள் அண்ணன் இருக்கான், மாமா மச்சன் வந்துட்டாங்க. அப்படியா? அப்பா வந்துட்டா? என்ன உங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து வந்திருக்கு. எங்கள் அப்பா வந்துட்டான்னு கேட்க இன்னைக்கு தான் பார்க்க போறியா என்ன? ஏய்க்கு இப்படி கேட்குங்க? எங்கள் அப்பா. உங்கள் அப்பா தான். இப்போ யார் இல்லைன்னா நீ தானே ரொம்ப ஆச்சரியமாக கேட்க அப்பா வந்துட்டான்னு. சரி நீ தான் வந்து ஒரு வாரம் ஆகிட்ட, நேற்று போயிட்டு தானே அந்த அப்புறம் என்ன? இப்போ உங்களுக்கு என்ன பொறாம? இதில் என்ன எனக்கு போகாமல் இருக்குது சொல்லு. எங்கள் அப்பா வந்தோடனே கேட்கறேன்னு ஒரு பொறாம.
ஆமாம் பொறாமப்படுதாவே போ, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லிடலாம்ப்பா, சமாளிச்சிடலாம் போல. எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுட்டு இருக்கேன், சொல்ல வேண்டியது இருக்கு. சரிப்பா, நான் இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன் போங்க. நான் எனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதை போட்டு வரேன். சரி, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பிரியா கூட போயிருவோம்ல, அவளை ட்ரெஸ் மாற்ற சொல்லு, சில கடை சொல்லு. கூப்பிட்டாங்கன்னா நான் கூப்பிடுதேன் வாங்க. இல்லைண்ணா இல்லைன்னா வரான்டா, ரூம்லேயே இருங்க. நானுமா அங்கே இருக்கணும் அவ கூட. சரி, அப்போ நீ எங்கே இருக்க போகிற? நான் அங்கே வராண்டாம்மா. நீ அங்கே இருக்கு. ஆ, சொன்னதை செய்ய பேசாமல். சரி போகிறேன். 5 நிமிஷத்தில் கிளம்பி அங்கே போயிருக்கணும் பிரியா ரூமுக்கு. இப்போ நான் வருவேன், இங்கே இருந்தால் அடி வாங்குவேன். சரி நான் போகிறேன். உன் பேர் என்ன பேர்? சிவா. சென்னையில் ஒர்க் பண்ணுறியாம்மா? ஆமாம் ஆமாம், சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ லீவுக்கு வந்திருக்கியா? லீவு இல்லை, நான் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் வெளியில் போக வேண்டியது இருக்குது, அதான் அம்மாவோட கொஞ்சம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ட்டு லீவ் எடுத்துகிட்டு வந்தேன். வெளிநாட்டுக்கு எங்கேயும் போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், அதுக்கு தான் வந்திருக்கு. இன்னும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, நான் இன்னும் சொல்லலை. உங்களுக்கு ஒரு பையன் தானா? இல்லையா, இன்னொரு பையன் இருக்கான், அவன் காலேஜ் போயிருக்கான். ஓ சரி சரி. பசங்க 2 பேர் தானா? 2 பசங்க தான், பொண்ணு இல்லை. என்னன்னா என் பையன் உங்கள் வீட்டு பொண்ணை விரும்புகிறாங்க. அதான் சரி, தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டான், நம்மளா பேசி கல்யாணம் முடிச்சு வைக்கலாமே. சொன்னேன் என் மருமகன் சொன்னான். இது எங்கள் மாமா, எங்கள் அம்மாவுக்கு அண்ணன். இது எங்கள் அக்கா மாப்பிள்ள மச்சான். ஓ, தம்பி சொன்னான், அது இவங்க தானா? மச்சான் எதுவும் கேட்கணும் கேளுங்க மச்சான், அமைதியாகவே இருக்கீங்களா? பேசுங்க. என்ன மாப்பிள்ள பேச, அதான் அப்பா பேசுதுண்ணா. நீங்கள் கேளுங்க மச்சான், எதுவும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கேளுங்க. ஆனால் தம்பி, நீ ஒரு வாரத்தை வீட்டில் வந்து பேசியிருக்கலாம் இல்லையா? அவன் அன்றைக்கி வந்தானாம்ல கூப்பிடுறதுக்கு, அப்போ நீ வந்திருந்தியாம்ல, அப்பமாச்சும் அவனை பார்த்து பேசிக்கலாம்ல, இல்லைன்னா வீட்டுக்காச்சும் வந்திருக்கலாம். மன்னிச்சிருங்க, அன்றைக்கி நான் பிரியாவை பார்க்க வர விஷயம் பிரியாளுக்கே தெரியாது, நான் சொல்லவே இல்லை அவட்ட. சடனாக தான் வந்தேன். ஆனால் அவங்க அண்ணன்கிட்ட பார்த்ததும் நான் பேசுகிறேன்னு சொன்னேன். ஆனால் அவள் பேச வேண்டாம், அண்ணன் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா. எங்கள் வீட்டு பொண்ணை மேலே தப்பு இருக்குது, அவள் சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல, எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கலாம்ல. மாப்பிள்ளை 2 பேரும் நேரம் வரலண்ணா, அந்நேரம் என் முன்னாடியும் பார்த்து சொல்லலைண்ணா என்ன இருந்திருக்கும். நீங்கள் கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எங்களுக்குள்ள மரியாதை என்ன ஆகும்? மன்னிச்சிருங்க, என்ன செய்யன்னு தெரில. பிரியா ரொம்ப வருத்தப்படுதா அப்படின்னு சொல்லி என் மகன் சொல்லும்போது எனக்கும் ஒன்றும் பண்ணணும்னு தோணலை, யோசிக்கல. சரி விடுங்க. சரி, அதை விட்டுருவோம் ஐயா, நம்ம வேறு அடுத்த கதையை பேசுவோம். தம்பி சொல்கிற மாதிரி அது கொஞ்சம் வருத்தம் தான் ஐயா. இருந்தாலும் சரி, அது அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம அவனும் மருமகனும் வரலனாலும் அது வேறு மாதிரி போயிருக்கும். சரி, அது எதுவும் ஆகலைல்ல. சரி, அப்புறம் தம்பி என் மருமகன் சொன்னவன்ட்ட ஒரு பழக்கம் இருக்குன்னு, அது என்னையா சொல்கிற? இதுக்கப்புறம் மாற்றிக்க போகிறேன். இல்லை, நான் எப்போமாச்சும் ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டியில் பண்ணுறேன். ஆனால் இதை நான் இனிமேல் மாற்றிக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்கல்லாம் நான் கேட்டுக்கிறேன். என்னடா அமைதியாக இருக்க? நான் சொல்கிற கேட்டுச்சா கேட்கலையா? நீ என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா. இருந்தாலும் பிரியா யோசித்து முடிவெடுத்தா சரி தான். சொல்கிறது ஓகே தான், இருந்தாலும் உடனேலாம் சட்டுன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சமாக குறைக்க சொல்லுங்கள். அப்படியே பண்ணணும்னு தோணாலும் பிரியாட்ட கேட்டுக்கிட்ட சொல்லுங்கள் மாமா. சரி, கூப்பிடு, அவளை கேட்போம். நந்தினி, நந்தினி, பிரியால கூப்பிட்டு வா. தங்கச்சி கூப்பிட்டுட்டான், அவள் என்ன செஞ்சிட்ருக்கான்? இல்லைண்ணா, கூப்பிட்டியா? மாமா கூப்பிட்டுச்சு, என்னன்னு கேது. மாமா சொல்லுங்க மாமா. பையன்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் மாமா. அப்படியே இருப்பேன்னு சொல்லுவான், உனக்கு ஓகேவா? உங்களுக்கு அண்ணனுக்குலாம் அண்ணன் என்ன சொல்லுதான்? ஏன்ட்டி உங்கள் அண்ணன்கிட்டையும் கேட்டுட்டு எல்லாம் முடிவு எடுத்த? பதில் சொல்லு, உனக்கு ஓகேவா? ம், ஓகே. நாளை பின்ன ஏதாட்டும் வந்து என்கிட்ட சொன்னா நான் அடிச்சு போடுவேன், ஒன்றை தான் அடிப்பேன். ம். மாமா என்ன? பிரியலை பாருங்க, அப்பா கேட்டோன்னே எப்படியே அமைதியாக பதில் சொல்லுதா பாருங்க. அப்படியே வீடியோ எடுப்போம் மாமா, வீடியோ எடுத்து அண்ணனுக்கு அக்காளுக்கு அனுப்பிவிடுவோம். அடி வாங்க போகிற, சும்மா இரு. எதுக்கு மாமா? இருக்கணுமா மாமா? நீங்கள் தான் என்னை ஒன்றுமே பண்ணல. ஒன்றுமே பண்ணலையா? மாமா நான் இப்போ அதை சொல்லலை மாமா. பொதுவாக இப்படி சொன்னா எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ எதுக்கு அப்படி சொன்னேன்? என்னை நீங்கள் பொண்ணு பார்க்க வரல உங்களுக்கு, பிறகு உங்களுக்கு தான் என்னை நிச்சயம் பண்ண வரீங்கன்னு தெரியாமலே நிச்சயம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? இது பிரியாவோட மெமரிஸாக இருந்துட்டு போகுது, வீடியோ எடுத்தப்போ. பிரியாளுக்கு சால்றதுட்டு ஆளே வேண்டாம், நீ மட்டும் போதும். அப்படி சொல்லாதீங்க மாமா. வீடியோ எடுக்கட்டா மாமா? என்ன தோணுதோ அதை பண்ணம்மா. ஆமாம், முதல்ல நம்மளை தான் காட்டணும். நீ வேணா உன் முகத்தை காட்டு போ. ஒழுங்காக எடுக்கிறதா இருந்தால் எடு, இல்லைன்னு சத்தம் கடை வர சொல்லுடா.
அம்மா நீங்கள் பேச வேண்டியதானே, ஏன்ட்டு என்ன கேள்வி? அவள் சம்மதம் சொல்லிட்டாளா, அப்புறம் பேச வேண்டியதானே? நீ தானே சொல்லணும் என்ன ஏதுன்னு. அம்மாட்ட கேளுங்க, நீங்களும் முடிவு பண்ணுங்க. சரி பிரியா, அவ்வளோ போ. ம் சரிண்ணா. பிரியா திரும்பி பார்க்காம போ பார்ப்போம். ஏய்க்கு அப்படி சொல்லுதேன், திரும்பி பார்க்காம எப்படி போக முடியும்? இப்போ எங்களை பார்த்தானே நிற்க, எங்களை மட்டும் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி போ பார்ப்போம். உனக்கு பின்னாடி பார்க்காத. சும்மா இரு நந்தினி. ஏய்கடி அப்படி சொல்லுதேன். பின்னாடி உன் மாமனார் இருக்காருடி, அதான். சும்மா இருக்க புரிய இல்லையா? பிரியா போனி. சரிண்ணா, நீ வரையண்ணே. நான் வரல, நான் மாமாட்ட இருக்க போகிறேன். போயேன் அரமண்டல், அவள் ஒத்துல தானே இருப்பா, போயேன். இதுக்கு முடி தனியாக இல்லையோ, எப்போதும் தனியாக தானே இருக்கா ரூமில் இருந்துட்டு போகிறேன். உங்களால் பேச முடியுமாம்மா? மாமா நீங்கள் காலைல கோவமாக இருந்தீங்க, இப்போ என்கிட்ட பேசுனீங்க பார்த்தீங்களா? தெரியாமல் தான் பேசிட்டு இருக்கா, அவளை தெரியுது. கோவம் பேசிட்டா மாமா? போகலை, எல்லோரும் போட்டோம். அதுக்கப்புறம் உனக்கு இருக்காட்டி என் மாமா என்னை அடிக்காத. பேசாமல் அமைதியாக நெல் நந்தினி, கொஞ்சம் நேரம் ரூமுக்கு போய் பேசிக்கலாம். சரி மாமா. அக்கா ஒத்தியில் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கா, போயேன் அவ கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். காலையில் தானே ஒரு பேச்சு பேசுனீங்க, கிச்சன் பக்கத்தில் போகக்கூடாது, நான் காய்ச்ச பால காப்பி வேண்டான்னு என்னமோ சீன் போட்டியே. சரி போ, அதுக்கு விளக்கணம் பெற சொல்லுதேன் நீ போ. ஆனால் நீ இப்போ போய் என்னெல்லாம் செஞ்சேன்னு பிற வந்து சொல்லணும். சரி அக்கா பண்ணி முடிச்சிட்டாலான்னு பார்த்துருப்போ. முடிச்சுட்டா மாமா, நீங்கள் தான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுது. சரி ஐயா, நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கீங்களா? ஒன்று இனிமேல் என்ன சொல்ல, அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால, அப்புறம் இவ்வளோ கதை நடந்த பிறகு எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? கதையை முடிச்சிருவோம். ஏம்மா பேசுங்கம்மா. அப்புறம் தம்பி வெளிநாட்டுக்கு போகிறாங்க, போயிட்டு வர 2 வருஷம் ஆகும். அது நீங்கள் என்ன சரின்னு சம்மதமா எப்படின்னு? டேய் தோற, நீ என்ன சொல்லுவ? இதுக்கு முன்னாடி பிரியாட்ட சொல்லியிருக்காங்களாம்மா? பிரியா என்ன சொன்னாலும் அதுக்கு? பிரியாட்ட எப்போ போகிறீங்க என்ன ஏதுன்னு சொன்னீங்களா? அவள் அதுக்கு என்ன சொன்னா? இல்லை அவள் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டான், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். எப்போ கிளம்புறீங்க? நான் வந்து அவள் கூட ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 10-20 நாள் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லியிருக்கேன். அதனால் 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி லீவ் கேட்டிருக்கேன். அதுவும் அவள் இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ண சொல்லிட்டால, அதனால தான் அந்த முடிவு. இல்லைன்னா நான் இந்த முடிவு எடுக்கலை. சரி 1 மாதம் மாமா, அப்போ கல்யாணம் மாமா அப்போ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்லாம் இல்லையா? 1 மாதம் தான் டைம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்நேரம் லேட்டாகவே கல்யாணம் முடித்து கொடுத்தோன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்காதுல்லாம். அப்புறம் சீக்கிரமாகவே அவங்க ஊருக்கு போனால் அவள் வருத்தப்படுவாள்ல தனியாக இருக்கேன்னு. அது வரைக்கும் வேணால் நம்ம வீட்டில் இருக்கட்டுமா? நான் ஒன்று சொல்லட்டுமாம்மா? சொல்லுங்கம்மா. என் வீட்டிலே இருக்கட்டுமா? எனக்கும் பொம்பளை பிள்ளை இல்லைலாம், நான் ஒத்தியில் தான் இருக்கேன் வீட்டில். இவன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஏன் நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஏன் இதேமாரி நானும் நல்லா பார்த்துக்கிறேன். ஏன் என் மருமகளை அழைச்சி போட்டும் படிக்க வைக்கும். மற்ற மாமியாரை மாதிரி கொடுமைப்படுத்தணும்னு நினைக்காதையா. எங்கள் அத்தை எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க தெரியுமா? அதுக்கு தான் மாமா பயப்படுது. கூட சும்மா இருந்தாலும் சொன்னேன், வாயிச்சு சும்மா இருக்க முடியா? என்ன உன் மாவை என்ன சொல்லுதான்னு கேளு. நான் கொடுமைப்படுத்துறேன்னா உன் மாவளை? நந்தி என்னம்மா, என்ன வார்த்தை பேசுகிற நீ? ஏம்மா நான் ஒன்று சொல்லட்டாமா, தப்பாக எடுத்துக்க மாட்டியா? சொல்லுங்கம்மா. கொடுமைப்படுத்துகிற மாமியாராக இருந்தால் இப்படி வீட்டுக்கு வந்திருக்க ஆட்கள் முன்னாடி இப்படி புதுசாக கூட நிற்க விட மாட்டாங்கம்மா. ஏதாச்சும் வேலையாகிட்டே இருப்பாங்க. இது உனக்கு தேவையா? முந்திரி கொட்டை மாதிரி முந்துவா, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? இல்லை நான் வந்து அவங்க அண்ணன் மகா, நான் பிறந்ததுலேருந்து இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். அதனால் என்னையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அண்ணன் முன்னாடி 2 பேர் இருக்காங்களா, அவங்கள சொல்லுதேன். ஏம்மா என் தங்கச்சி சும்மா சொல்லிட்டு இருக்கான், எங்கள் அம்மா அப்படிலாம் குடும்பப்படுத்த மாட்டாங்க. பிரியாணி நந்தினி எப்படி பார்க்காங்களோ அதே மாதிரி தான் என் முன்னாடியும் மன முன்னாடியும் பார்ப்பாங்க. சரி தம்பி, தம்பி சொல்லியிருக்கான். நீ இங்கே இருந்தால் ஏதாச்சும் சொல்லிட்டு தான் இருப்ப, நீ ரூமுக்கு போ. அப்போ நீங்களும் வாங்க, அதான் அப்பா ஆச்சு எல்லோரும் இருக்காங்களா பேசுவாங்க. தான் உனக்கு எப்படி நடந்துக்கிடணும் எந்த இடத்துலன்னு தெரிய மாட்டேக்கு. எல்லாருக்கும் போய் நான் போய் ரூமில் இருந்தோம்னா என்ன நினைப்பாங்க எல்லாரும்? நான் தான் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். போ ரூமுக்கு போ, இல்லை நான் அமைதியாக இரு. சரி நான் அமைதியாக இருக்கேன். சரி நகை எவ்வளோ எதிர்பார்க்குங்க? ஏப்பா நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கல. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போடணும் இருப்பா போட்டு அனுப்புங்க, அவ்வளோதான். நாங்கள் எதுவும் கேட்கல. எங்களால் நாங்கள் போட முடியுதுன்னு நாங்கள் போட்டு கூட்டு போகிறோம். இப்படி சொன்னால் எப்படி? ஏதாச்சும் சொல்லணும்ல? இல்லையா, நாங்கள் எதுவுமே குறை சொல்ல மாட்டோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஏன்னா என் பிள்ளையும் விரும்பிட்டேன் பாருங்க, அதனால நான் கேட்டோம்னா என் பிள்ளை மரியாதை என்ன ஆகும் சொல்லுங்க? என் பிள்ளை வர இதுக்காக ஆசைப்பட்டான்னு ஆயிரும். உங்களால் போட முடிஞ்ச அளவுக்கு போட்டு அனுப்பிவிடுங்க உங்கள் பிள்ளைக்கு. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். நாங்கள் என் மருமகனுக்கு எவ்வளோ போடணுமோ அப்படி நாங்கள் போட்டு கூப்பிட்டு போகிறோம். ஏம்மா நீ என்ன சொல்லுத? நீ எதுவும் வச்சிருக்கியா சொல்லு. ஏன்ட்டையும் கேட்க அவன் மருமகிட்ட கேளு. நான்
இருக்கிற நகையில் எல்லாத்துக்கும் 4 பங்காக வச்சு கொடுத்துருந்தேன். அதில் ஒரு பங்கு ஃப்ரீயாக கொடுத்தேன். ஏம்மா நீங்கள் 4 பங்கெல்லாம் ஒன்றும் வைக்காண்டாம். உங்களுக்கு வைக்கிறத வச்சுட்டு மீதி ஃப்ரீயாக கொடுங்க. நாங்கள் போட்டு பண்ணி கொடுப்போம். ஏப்பா பேசுங்கப்பா. அவங்க என்ன நினைக்காங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ நாங்கள் சீர் சிறப்பமாக தான் அனுப்பி வைப்போம். மாமா நான் என்ன நினச்சேனோ அதை கரெக்டாக பாட சொல்லிட்டோம். பேசுங்க, வேறு என்ன செய்ய போகிறீங்க? டேட்டை குறிங்க. சரி அப்போ ஒன்று பண்ணுவோம். அடுத்து ஃபர்ஸ்ட் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். ஜாதகத்தையும் பார்த்துட்டு சொல்லுதோம். அன்னைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம். ஏன்னா தம்பி ஒரு மாதத்தில் ஊருக்கு போகிறாங்க. பிறகு அவ கூட இருந்துட்டு போனான்னா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்களா? சரி அப்போ நாங்கள் அவளுக்கு கொஞ்சம் பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். வச்சுட்டு போகணுங்க. வைக்கட்டுமா? சரிடா, வச்சுட்டு போச்சுருவோம். எதுக்கு மாமா ஏனையே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கியா? நீங்கள் முடிவு எடுக்கிறது தானே எங்கள் முடிவு. பிறகு ஏக்கு எங்களே திரும்பி திரும்பி வைக்கிய? சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் தப்பாக எடுத்துக்காங்க. எதுவாக இருந்தாலும் என் மருமகன் என்கிட்ட சொல்லிடுவான். சொல்லிட்டு தான் அவன் பண்ணுவான். நானும் எதுவும் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி அவன்கிட்ட ஐடியாவும் கேட்பேன், சொல்லிடுவேன் அவன்கிட்ட. சரி சரி தம்பி சொன்னான் அவங்க நல்லா உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்காங்கன்ட்டு. உங்கள் பொண்ணு தானே அது? அவங்க கட்டி கொடுத்துருக்குது. ஆமாம் ஆமாம், என் பெரிய பொண்ணுப்பா. நான் தான் ஆசைப்பட்டு என் மருமகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன். என் மருமகனும் ஆசைப்பட்டு என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்கேன். சரி சரி அவள் பிறந்ததுலேருந்து இங்கே தான் என் தங்கச்சி வீட்டில் தான் இருப்பா எப்போ பார்த்தாலும். அதான் என் தங்கச்சி அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவள் எப்போதுமே என் தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டா. என் மாவா என் தங்கச்சி என் மாவளை விட்டே கொடுக்க மாட்டான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைன்னா பார்க்கலன்னா பேசாமல் இருந்துக்கிட மாட்டாங்க. சரி சரி சந்தோஷமா பிள்ளைகள் இருக்கிறது நல்லது தானே. சரி இப்போ நீ போய் பார்த்து வச்சுட்டு வா. எப்போ? ஆ சரிங்க. ஓய நந்தினி கூட்டு போவா, ரூமுக்கு கூட்டு போவா, பிரியா ரூமுக்கு. உங்கள் அம்மாவை கூட்டு போய் சொல்லுங்கள். ஏத்தே கூட்டு போங்க ரூமுக்கு, பிரியா ரூமுக்கு. நீ தானடி மைனி, நீ கூட்டு போ. நான் தானே கூட்டு வந்திருக்கேன், அப்போ நீங்கள் தான் கூட்டு போகணும். போங்க. அடங்கவே மாட்டப்போ. நானே இவ்வளோ தடவை உங்கள் பிள்ளை சண்டை போட்டு பேசாமல் இருந்திருக்கு. இப்போ தான் பேசுதுன்னு நான் பக்கத்தில் இருக்கேன். இப்போ தான் அங்கே போய் இங்கே பண்ணிருக்காங்க. ஏம்மா இவன் திருந்தவே மாட்டாமா. நீங்கள் போங்க, கூட்டு போங்க. மாமா அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு போய் சொல்லுங்க. அக்கா சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். சரி அப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. இல்லை அதான் முடிவாயிடுச்சுல, சாப்பிட்டுட்டு போங்க. கை நினச்சிட்டு போனலாம். இப்போ என்னப்பா? சரிடா, அதுவும் ஒரு முறை தான். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஆமாம் பிரியா பாவம் மாமா, அண்ணனை போய் பேசிட்டு போய் சொல்லுங்கள். நீ இருக்கியே, வேணா போங்க. ரூமில் போய் ஃப்ரீயாகிட்ட பேசணும், பேசிட்டு வாங்க. இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. இல்லை ஒன்றும் சொல்ல மாட்டோம். காலையில் அவள் வந்துட்டு எல்லாம் ஏதாச்சும் யோசிச்சிருப்பா. போய் பேசிட்டு வாங்க. ம் சரி. பிரியா, இது சந்தோஷமாம்மா? ம் சந்தோஷம்தான். நான் அத்தை உனக்கு கொஞ்சோண்டு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சுக்கிறியாம்மா? ம் வச்சுக்கிறேன். அந்த பொண்ணை கூப்பிடுங்களேன், உங்கள் மருமகளை. அந்த பிள்ளை வைக்கட்டும். சும்மா நீங்களே வைங்களேன். அவள் இனிமே அவங்ககிட்ட இருந்துக்கிட்டு எப்படி வருவான்? வரதா இருந்தால் தான் அவன் உங்களை கூப்பிட்டு இருப்பாள. கூப்பிட்டு பாருங்களேன், அவள் ஒரு மைனி தானே. எந்திரி எந்திரிங்க வா. என்னாச்சு தாயே கூப்பிட்டீங்க? இவங்க பூ வாங்கிட்டு வந்திருக்காங்கடி, பிரியாளுக்கு வச்சுவிடு. அக்கா கூப்பிட்டு வச்சானே. அவள் அக்கா இல்ல, நீ தானே மைனி. நீ தான் வைக்கணும், வை. சாமி வேற இல்லைல்ல, நீ தான் வை. சரி சரி கொண்டாங்க. திரும்படி அந்த பக்கம். சரி அம்மா வாங்க சாப்பிட வாங்க. சரி நான் சாப்பாடு எடுத்து வச்சு கொடுத்துட்டு வரேன். இது நீங்களும் வரையில சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வச்சு தரேன் வாங்க. முதல்ல இவங்களுக்கு சாப்பாடு கொடுமா, அப்புறம் நம்ம சாப்பிட்றோம். அவங்க தனியாக சாப்பிட்ட மாதிரி இருக்குதா, நீங்களும் வாங்க 2 பேரும் சாப்பிடுங்க. அவங்களுக்குலாம் வச்சு கொடுத்துட்டியா? அப்பாவுக்கு மச்சானுக்கு வச்சு கொடுத்தியா? ஆமாம் அப்பா மச்சான் சாப்பிட்டு தான் இருக்காங்க அவங்க கூட. சரி வாங்களேன், நானும் ஒத்தையில சாப்பிட்ட தான் இருக்கேன். சரி சரி வாங்க போங்க. ஏம்மா என்னம்மா? பிரியாட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும். சரி வாங்க, எவ்வளோ வாங்க. என்னண்ணா பேசுறதுக்கு வந்தாச்சா? இல்லை பிரியா அண்ணன் சொன்னாங்கல்லாம் பேசிட்டு போயிருங்கன்ட்டு. பிறகு வீட்டில் போய் ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். சரி பேசிட்டு போயிடுவோன்ட்டு தான் வந்தேன். சாப்பிட்டீங்களையா? சாப்பிட்டேன். சரிம்மா பேசுங்க. சரி. சரி பிரியா, நான் சாப்பிட்டு கிளம்புறேம்மா. சரிங்க அத்தை. பிரியா அண்ணன் எவ்வளோ ஃப்ரீயாக பேசுவாங்களா? என்ன முந்தி என்னை கல்யாணம் முடியாதுக்கு முன்னாடி என்னை தவிர எல்லாத்துட்டும் ஃப்ரீயாக தான் பேசுவேன். ஏன் அப்படி? அது என்கிட்ட பேசினா அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்களாம். நானும் புரிஞ்சுக்கிடுவேண்ணா, அதனால் காட்டிக்க கூடாதுன்னு அப்படி நடந்திருக்காங்க. அது இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வரும்போது என்னை பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியல, அதனால் பேசிட்டு போனாங்கண்ணா. என்கிட்ட பேசணுன்னு தான் நான் அவங்கள வர வச்சுட்டேனாம்மா 3 மாதத்தில். ஓ அப்படியா? சரி இப்போ நல்லா பேசுகிறாங்களா? என்கிட்ட பேசிட்டு போனாங்களா, அப்போதுலேருந்து நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ ரொம்ப பேசுகிறாங்க.
சரி உங்களுக்கு சாப்பாடு போதுமாண்ணா? நல்லா சாப்பிட வேண்டியதானே? இருக்கட்டும், நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் வீட்டில். நான் ஹஸ்பண்ட் சொல்லும்போது எப்படி சாப்பிடாம இருக்கேன், அதுக்காக தான் சாப்பிட்டு வந்திருக்கேன். நான் மாமாவும் அண்ணனும் எப்போ வந்தாங்க பேசுகிறதுக்கு? காலையிலே வந்தாங்கம்மா. ஆமாம், காலையிலே வந்து அக்கா எழுப்பிட்டு இருந்தா, வேறு எதுக்கோ நினச்சேன். அப்போ உங்களை பக்கம் தான் வந்திருக்கேன். ஆமாம், காலையிலே வந்தாங்க உங்கள் அண்ணனும் ஹஸ்பண்டும் வந்து மத்தியானம் வர சொல்லிட்டு போனாங்க, நைட்டு கிளம்புறோன்ட்டு. அப்புறம் இப்போ உங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி காலைல வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் கிளம்பி வந்தோம். சரி சரி, இப்போ நான் இங்கே இருப்பேன், நீங்கள் என் முன்னாடி தான் பேசணும் பிரியட்ட. ஏதோ நீங்கள் இல்லாததுனால இன்னைக்கு 2 நாள் வெளியே கூப்பிட்டு போனேன். மற்ற நாள் ஃபுல்லாக உங்கள் கூட தானே இருந்து பேசியிருக்கு. அது அவள் ஃப்ரெண்டா? இப்போ நான் அவங்க மைனிலாம். ஓ அப்படியா, சரி சரி. சரி, நான் சும்மா சொன்னேன், நீங்கள் பேசுங்க, பேசிட்டு வாங்க, நான் ரூமுக்கு வரேன். சும்மா நில்லு, நான் என்ன பேச போகிறேன், எப்போதும் பேசுகிற மாதிரி தான். என்னோட பேசிட்டு இருந்தாலும் கிளம்ப வேண்டியதான். இல்லைண்ணா, நீங்கள் பேசுங்க. நான் அண்ணனுக்கு மாமாக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் இல்லாட்ட மாமா சாப்பிடாது. நான் இருக்கும்போது நான் தான் சாப்பாடு வச்சு கொடுக்கணும், நான் கூடயே நிற்கணும், அப்படின்னா தான் சாப்பிடும். ஓ அப்படியா. நான் எங்கேயாச்சும் வெளியே போயிருந்தால் மட்டும் தான் சாப்பிடும். இல்லை நான் இங்கே தான் இருக்கேன்னா நான் போனால் தான் சாப்பிடும். நான் கூடயே நிற்கணும். சரி சரி. சரி பேசுங்க, நான் வரேன். சரிம்மா சரி. நீங்கள் ஏன் இப்போ வரேன்னு ஃபோனே அடிக்கலாம்? சும்மா தான். நான் ஃபோன் அடிச்சேன்னா நீ அங்கே எதிர்பார்த்துட்டு வந்து நிற்பேன். அது வேண்டான்னு தான் நான் ஃபோன் அடிக்கல. ஏன் இப்போ வந்துட்டீங்க? மதியம் தானே வர சொன்னானே. மதியானம் தான் வர சொன்னாங்க. அப்புறம் உங்கள் மாமா காலையில் தான் நல்ல நேரம் இருக்குது, அந்நேரத்தில் வந்துட்டு போய் சொல்லிட்டாங்களாம். அதனால் அவங்க சின்ன கால் பண்ணி சொன்னாங்க, அதனால தான் இப்போ வந்தோம். சரி சரி. சரி, என்ன பேசணுண்ணா? அவங்க தான் பிரியாட்ட போய் பேசிடுவாங்க, காலையில் வந்துட்டான் ஏதாச்சும் நினச்சிட்டு இருப்பா, 2 இடத்த பேசிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னானே? ஆமாம், நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் நினைக்க மாட்டோம் அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்போ இது நந்தினி வேலையாக இருக்கும். அவள் தான் அண்ணாட்ட சொல்லியிருப்பா. சொல்லியிருக்கலாம், உங்கள் அண்ணன் பக்கத்தில் தானே நான். சரி, இப்போ சந்தோஷமா உனக்கு? சந்தோஷம் தாங்க. எங்கள் அண்ணன் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்கல்ல, என்ன உங்கள் லாஸ்ட்டுன்னு வரலையா? எனக்கு சொன்னல மைனியை கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு. மைனி எப்படி ஒத்திர வச்சுட்டு வரேன்ட்டு வந்திருப்பான். அண்ணன் அப்படி தானே சொன்னான். ஆமாம் ஆமாம் சொன்னாங்கல்லாம், மறந்துட்டேன். சரி, கல்யாணத்துக்கு வருவாங்கல்லாம். அது எப்படி வராமல் இருப்பான்? அதெல்லாம் வந்துடுவான். இப்போ வேலைக்கு எப்படி போகிறான்னு தெரில அண்ணன் மைனியும். பிரச்சனைன்னு எப்போ போகிறான்னு தெரில அவங்களாம் பேசி ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு எல்லோரும் இருப்பாங்க. சரி, சந்தோஷமா இரு. ஆனால் ஃப்ரீயாக பேசுவாங்க என்கிட்ட என்ன? ம் சரிங்க. சரி, அப்போ நான் கிளம்பிட்டேன். எதுக்கு வந்து 5 நிமிஷம் கூட ஆகல. ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது பிரியா, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். சரிங்க, கால் பண்ணுவீங்கல்லாம். கால் பண்ணுறேன். சரி, அப்போ போயிட்டு வாங்க. சரி, வரேன். ம் சரி.